ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து நம்ம வருவோம்னு ஆசைப்பட்றோம். என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தர் சி சார் வந்து அரண்மனை பார்ட் 5 போய் ரஜினி சார் கிட்ட கதையாக சொன்னார். அது ரஜினி சாருக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் அரண்மனை பார்ட் 5ன்ற டைட்டில் சொல்லலை. கடைசியில் சுந்தர் சி சார் வந்து அரண்மனை பார்ட் 5 அப்படின்னு சொல்லும்போது, அரண்மனை பார்ட் 5ல எப்படி நான் நடிக்கிறது, வேற ஏதாவது டைட்டில் வைக்கலாம்னும் போது அவங்க 2 பேருக்கும் முரண்பாடு வந்தது. அதன் காரணமாக வந்து ரஜினி சார் வந்து சுந்தர் சி சாருடைய கதையில் நடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்டவுடனே சிரிப்பு வந்துருச்சு. எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி சுந்தர் சி சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னா குபேரானு. பட் அந்த டைட்டில் பெரிய அளவில் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக படத்தோடைய ஹீரோவுடைய பேரே டைட்டிலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் ஆகும். அவ்வளோ பெரிய விஷயத்தையே ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறவர் சுந்தர் சி சார். அண்டு ரஜினி சாரும் சரி, சுந்தர் சி சாரும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற ஆட்கள். அப்படி இருந்ததுனால தான் இத்தனை வருஷமாக 2 பேருமே, சுந்தர் சி சார் அவருடைய டைரக்ஷனில் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டார் டைரக்டராக இருக்கார், ஒரு ஜாம்பவானாக இருக்கார். ரஜினி சாரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கவங்களை வச்சு ஒரு டைட்டிலுக்காக தான் எப்படிப்பா அவங்க வெளியில் வருவாங்க அப்படின்றது. அண்டு 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கமல் சாருக்கு வந்து சுந்தர் சி சாருடைய கதை பிடிக்கல, அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக நார்மலாக இருக்காமல் இருக்குது, அதனால் அவர் இந்த கதையை பண்ண வேணான்னு சொல்லிட்டார்.